விளையாட்டுத் துறையில் சாதித்த தமிழக இளம் வீரர் வீராங்கனைகளுடன் முதலமைச்சர் கலந்துரையாடிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடுவோட எல்லா யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கோம். ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நான் உங்களை பார்த்தது வந்து 2007 நான் காமன்வெல்த் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன். கலைஞர் ஐயா கிட்ட ஹை கேஷ் இன்சென்டிவ் முதல் முறையாக வாங்கும்போது நீங்களும் இருந்தீங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தில் எல்லா வெவ்வேறு ஸ்போர்ட்டையும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வேர்ல்டு மேப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு எங்கள் சார்பாக. இந்த யங் டேலண்ட்ஸ் கிட்ட சில கேள்விகள் இருக்குது. ஸோ அவங்க உங்களை கேட்க போகிறாங்க சில கேள்விங்க. உங்களெல்லாம் சந்திக்கிற நான் முயற்சி எடுக்கிறேன். ஏதோ நீங்கள் வந்து சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போகிறீங்கன்னு சொன்னார். கேள்விகளை கேளுங்க, முடிவு வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன், கேட்கலாம். உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யார் சார்? பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சின்ன வயசுலையா? ஆமாம் சார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர். அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ். அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கவாஸ்கர், ஓகே, அது தொடர்ந்து டெண்டுல்கர், ஓகே, தோனி. இப்போ இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்கிறாங்க, மற்றதுலேயே வந்துட்டு இருக்கிறாங்க, நீங்களும் வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. சார், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள்ல யாருடைய விளையாட்டு கேட்குறீங்க? நீங்களாம் தமிழ்நாட்டு வீரர்கள் தான். இல்லை குறிப்பிட்டு நான் சொன்னால் மற்றவங்களுக்கு கோபம் வந்துடும், மனசை கஷ்டமாகலாம். இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. எல்லாருடைய விளையாட்டும் பிடிக்கும். தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் சிறப்பு விளையாடி இந்த நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசையும் தான். நீங்கள் விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஹாக்கி ஸ்கூலில் படிக்கும்போது ஹாக்கியில் ஒரு டீமில் இருந்தேன் நான். எம்சிசி ஸ்கூலில், மெட்ராஸ் கிருஷ்ண காலேஜ் ஸ்கூலில் சென்ட் பீச் ஸ்கூலோட மேட்ச் நடக்கும்போது அதில் விளையாண்டுருக்கேன். அதனால் ஹாக்கியும் பிடிக்கும், கிரிக்கெட்டும் பிடிக்கும். அதுதான் விரும்பி விளையாடுறது உண்டு. வணக்கம் ஐயா, என் பேர் காசிமா. நான் சென்னையில் செகண்ட் இயர் ஜஸ்டிஸ் பசீர் சையத் அஹமத் காலேஜில் படித்தேன். திருவற்றியூரமா? திருவற்றியூர். நான் வந்து 2024 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 2 நாள் தான் இருந்தது போகிறதுக்காக. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், அந்த நேரத்தில் எனக்கு கட்ட முடியல. அந்த நேரத்தில் சாம்பியன் ஃபவுண்ட் SDITயில் அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகலை. எனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்து அமெரிக்காவுக்கு போக வச்சுருந்தீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையாக 1 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாழ்த்தலைன்னா நான் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவராக தான் இருந்திருப்பார். நாங்களும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார். ஒரு சட்டசபையில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார், 1 காசிமா இல்லை 100 காசிமா உருவாகணும்ன்ட்டு. இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்கள் கிளப்பில் 13 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி 3 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து என்னை வெளி உலகம் தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது சார். த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போது போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். கண்ணகி நகரில் கார்த்திகா வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த ஏரியானா என்னன்ட்டே தெரியாது. இன்னைக்கு வந்து கண்ணகி நகர்னாலே கார்த்திகான்னு சொல்லிட்டு தெரிய வச்சிருக்கீங்க. இது யாருமே இல்லை அப்படின்ட்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்களும் வந்து அடுத்த வர வேர்ல்ட் கப்லேயும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டு சார்பாகவும் சென்னை சார்பாகவும் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவோம் சார். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் ஃபன்னாக ஜாலியாக ஃபன் கேம்ஸ் இல்லை ஏதோ ஒன்று ஜாலியாக ஹாபி மாதிரி விளையாடுறது யார் கூட சார் விளையாடுவீங்க? நான் இப்போ விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். அதில் சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தா நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்களோட விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்கள் ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலிங்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர். எனக்கு அதில் ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புக்கு பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தால் 6 சிக்ஸரு 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டுருக்கோம். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம், நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதேன்.
அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தவன் நான் கிரிக்கெட்டில். சினிமா ஆக்டர்ஸு கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கில் அதுக்கு நடந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் என்னோடய டீமில் எங்கள் சினிமா நடிகர் டீமில் வந்து நான் வந்து பவுலராக என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமாம். அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சார். டி ராஜேந்திர சன் இருக்கார், அவர் சிலம்பரசன், அவர் ஆப்போசிட் டீம் விளையாண்டார். நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் ஞாபகம் சரியாக போல 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா சார். அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லா துறையிலையும் இன்றைக்கி வந்து முன்னேறிட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா துறையும், குறிப்பாக கல்வித்துறை, அதே மாதிரி இன்றைக்கி விளையாட்டுத்துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி அவர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும். நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பையும் கொடுத்துருக்குறோம். அதனால் இப்போ எல்லா ஸ்டேட்டோட தொடர்பு கொண்டு, ஸ்டேட்டோட மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டுத்துறையோட தொடர்பு கொண்டு இன்றைக்கி வெளிநாட்டில் சார்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதனால் பழகி போச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இல்லை அந்த ப்ரெஷர் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுப்பேன், டிவி பார்ப்பேன், ரேடியோ கேட்பேன், பாட்டு கேட்பேன். அப்படி இல்லைன்னா நடந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் எனக்கு. வணக்கம் சார், என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டத்துலேருந்து வரேன். நான் இப்படி மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டேன்னு எங்கள் ஊர்லேயும் எங்கள் ஸ்கூல்லேயும் எங்கள் டீச்சர் யாருமே என்னை எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு அடிபட்டுரும், வந்தால் கீழே விழுந்துருவான், ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டு என்னை ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம குறையா பிறந்துட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போகிறோம்னு நினச்சி நானாகவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது 2011 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. மாற்றுத்திறனாளிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் பண்ணேன். ஸோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷ்னல்ஸ்லேயே ஷார்ட் புட்டில் கரண்ட் நேஷ்னல் ரெக்கார்டு ஹோல்டரு. 2023 ஜெர்மனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் எனக்கு போகிறதுக்கு நிதி இல்லை. அப்போ நம்ம எம்எஸ்ஆர்ட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம், சார் இப்படி நாங்கள் போகிறோம் சார்னா அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி 2 நாளே எங்களுக்கு அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் இருந்து. அதுலேருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மட்டும் 22 லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன். உண்மையிலே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ்னால தான் எனக்கு ஒரு லைஃப்பில் அடுத்த விஷயன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். எங்கள் ஊர் சைட்லாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஏன் பெண் குழந்தைன்னு நினைப்போம். ஆனால் வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் எங்கள் ஊரில் போய் சொல்லுவேன், எனக்கு உண்மையில் எங்கள் கவர்மெண்ட் என்னை என் பொண்ணை பார்த்துக்கணுன்றதை நான் தைரியமாக போய் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்லேருந்து மட்டுமே 50 லட்ச ரூபா ஹை கேட்ச் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கல்வியில் சேர்ந்த தமிழ்நாட்டில் பேசுனீங்க? ஆமாம் சார், நான் தான் சார். உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார்? தோனிக்கிட்டயா? ஆமாங்க சார். தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலாக, ஸ்வீட்டாக, ஸ்மார்ட்டாக, சைலண்ட்டாக, எந்த வித டென்ஷன் ஆகாமல் அவர் கேப்டன்ஷிப் பண்ணுற பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். இவ்வளோ வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க பாருங்க, அதுதான் காரணம். ஸோ இப்போது தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? என்னுடைய அந்த கூல்னஸ், காம்னஸ் முயற்சி பண்ணலாமே தவிர கம்பேர் பண்ண முடியாது. முயற்சி பண்ணலாம், அவர் பண்ணுறாரு சார். இல்லை அவர் மாதிரி இருக்கணும், நான் முயற்சி பண்ணாங்க, நான் பண்ணுறேன். சோஷியல் மீடியாவில் நாங்கள் நிறைய நான் பர்சனலாக நிறையா பார்க்குறது என்னென்னா, இப்போது இந்தியாவோ இல்லை ஏதாவது பெரிய லெவல் பிளேயரோ ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து முன்னுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு, எப்போ வந்துச்சு? அதாவது அரசின் சார்பில் கவர்மெண்ட் வந்து நீங்கள் போய் பல்வேறு மாநிலங்களில் பல விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி அது உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறோம், ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது
ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு அதோட வேறு மகிழ்ச்சினா இருக்கு. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் உடனடியாக மெசேஜ் போடுறோம், ட்விட்டரில் போடுறோம், அதுதான் வாழ்த்து சொல்கிறோம். இந்த டேர்மில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க சார். ஒலிம்பிக் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடும்போது எலீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், மிம்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் விளையாடுறாங்க, ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டில் நல்லா விளையாடுறோம், சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS அப்படின்ற இந்த 3 ஸ்கீம் இருக்குது. ஸோ என்னோட ட்ரீம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் அங்கே அந்த 2036 கேம்ஸில் வரும். இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி காலகட்டங்களில் 10ஓட 11 அத்தோட இது ஒன்றா இருந்தது. இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது நிதி கொடுக்கறதுக்காக, செலவு பண்ணதுக்காக இல்லை, அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது.